Welcome to all. Exercise 4.3 Transformation Formula. Chapter 4 Trigonometry பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் எந்த அளவு தெளிவாக தெரியுதோ அந்த அளவு நமக்கு சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ் படிக்கும் போதும் அந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸை ஃபஸ்ட் நல்லா படித்து ஒரு டைம்ஸுக்கு 5 டைம்ஸ் நல்லா எழுதி பார்த்ததுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு 4.3ல் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் பார்க்கலாம். 4.2ல் படித்த 4 பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 4.2ல் sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. cos a minus b equal to cos a cos b plus sin a sin b. இந்த 4 ஃபார்முலாஸையும் நம்ம 4.2ல் பார்த்துருப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் 4.3க்கான ஃபார்முலாஸை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலானா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் இன்டு சம் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் கேஸில் ப்ராடக்டாக இருந்தால் எப்படி சம்மாகவும் டிஃப்ரென்ஸாகவும் மாற்றலாம். தென் செகண்ட் கேஸில் சம் ஆர் டிஃப்ரென்ஸாக இருந்தால் எப்படி ப்ராடக்டாக மாற்றலாம். ஸோ பேசிக் என்னென்னா இந்த 4 ஃபார்முலாஸ் தான். இந்த 4 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கேஸ் 1ல் ப்ராடக்டை எப்படி சம் ஆர் டிஃப்ரென்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். தென் கேஸ் 2ல் சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஸ் 1 என்னென்னா ப்ராடக்டாக இருந்தால் சம் ஆர் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா 2 sin a cos b equal to first formula 2 sin a cos b equal to sin a plus b plus sin a minus b. நம்ம ஃபர்ஸ்ட் படித்த அந்த 4 ஃபார்முலாஸில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவையும் ப்ளஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல். sin a cos b sin a cos b 1 plus 1 இங்கே 2 times 2 sin a cos b equal to sin a plus b sin a minus b. இதே போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ப்ளஸ் பண்ணுவோம், தேர்ட் ஃபார்முலாவையும் ஃபோர்த்து ஃபார்முலாவையும் ப்ளஸ் பண்ணுவோம். தென் 1 and 2 மைனஸ் பண்ணுவோம், 3 and 4 மைனஸ் பண்ணுவோம். இது போல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி ஒரு 4 ஃபார்முலாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆடிங் 1 and 2 ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ப்ளஸ் பண்ணும்போது கிடைக்க போகிற நியூ ஃபார்முலா என்னென்னா 2 sin a cos b equal to cos a plus b plus sin a plus b plus sin a minus b. Second formula subtracting 1 from 2 equation number 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்க போகிற ஃபார்முலா 2 cos a sin b equal to sin a plus b minus sin a minus b. எங்கெல்லாம் ப்ராடக்டில் 2 sin a cos b வருதோ அப்போல்லாம் sin a plus b plus sin a minus b என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே போல் 2 cos a sin b எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் sin a plus b minus sin a minus b என்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் ஃபார்முலா 2 cos a cos b equal to cos a plus b plus cos a minus b. நெக்ஸ்ட் இதில் 2 sin a sin b equal to cos a minus b minus cos a plus b. இந்த 4 ஃபார்முலாஸ் தான் ப்ராடக்டை சம்மாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் 2 sin a cos b, செகண்டில் 2 cos a sin b. இது போல் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது நமக்கு இங்கே ஆன்சரில் சைன்னு கிடைக்கும். அதே 2 cos a cos b 2 sin a sin b சேமாக வரும்போது ஆன்சரில் காசுன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸை புரிஞ்சு நம்ம படித்தா ஃபார்முலாஸ் ஈஸியாக மெமரி ஆகிடும். இந்த 4 ஃபார்முலாஸும் என்னென்னா ப்ராடக்டாக இருந்தால் எப்படி சம்மாவோ ஆர் டிஃப்ரென்ஸாவோ மாற்றலாம். அடிஷ்னலாக கொடுத்துருக்கிற 2 ஃபார்முலாஸ் sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b equal to sin a plus b into sin a minus b. cos square a minus sin square b equal to cos a plus b into cos a minus b. இந்த ஃபார்முலாவை நம்ம சம்மில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதையும் படித்து வச்சுக்கலாம். sin square a minus sin square b ஃபார்மேட்டில் இருந்தால் sin a plus b sin a minus b.
அதுவே காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பியாக இருந்தால் காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி. டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கேஸ் 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் இன்டு ப்ராடக்ட். சம்மாவோ டிஃப்ரென்ஸாவோ இருந்தால் எப்படி அதை ப்ராடக்டில் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சைன் சி ப்ளஸ் சைன் டி. இப்போ சம்மாக இருக்குது, இதை ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணும்போது 2 sin c plus d by 2 cos c minus d by 2. அதிலே sin c minus sin d. இப்போ சைன் வரும்போது இங்கே டிஃப்ரெண்ட்டாக வரும். 2 cos c plus d by 2 sin c minus d by 2. அப்போ சம்மை ஆர் டிஃப்ரென்ஸை ப்ராடக்டாக மாற்றும் போது சைன் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக வரும், காஸ் வரும்போது சேமாக வரும். இப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி 2 cos c plus d by 2 cos c minus d by 2. இப்போ அதிலே sin c cos c minus cos d equal to minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2. சம் ஆர் டிஃப்ரென்ஸை ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணும்போது இருக்கிற 4 ஃபார்முலாஸ். 2 சைன் பேஸ் பண்ணி வரும், 2 காசை பேஸ் பண்ணி வரும். sin c plus sin d sin c minus sin d. அதே போல் cos c plus cos d cos c minus cos d. இல்லை சைன் வரும்போது சைன் அண்டு காஸ் காஸ் அண்டு சைன். இதுவே காஸ் வரும்போது ரெண்டுமே சேமாக, ஒன்று ரெண்டுமே காசாக வரும், ரெண்டுமே சைனாக வரும். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதி மெமரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னவாக இருக்குன்னா, ப்ராடக்டை சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற ஒரு 4 ஃபார்முலா, தென் சம் ஆர் டிஃப்ரெண்ட்டை ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு 4 ஃபார்முலாஸ், தென் அடிஷ்னல் 2 ஃபார்முலாஸ். இந்த 10 ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் போது 4.3 ஈஸி ஆகிடும். எக்ஸசைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் தி சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைன் ஆர் கொசைன். நமக்கு ப்ராடக்டில் கொடுத்துருக்கிற வேல்யூவை சம் ஆர் டிஃப்ரென்ஸாக மாற்ற போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆர் காஸ். கொஷின் நம்பர் 1, sin a by 8 sin 3a by 8. இப்போ இங்கே என்னவா இருக்குன்னா ப்ராடக்டாக இருக்குது, அதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம்னா சம் ஆர் டிஃப்ரென்ஸ். ப்ராடக்டை சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. நமக்கு அந்த 4 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே ரெண்டுமே என்னவா இருக்குன்னா சைன் அண்டு சைன். இப்போ ஃபார்முலாஸில் ரெண்டுமே சைனாக வரக்கூடிய ஃபார்முலா என்னென்னா 2 sin a sin b equal to cos a minus b minus cos a plus b. இந்த ஃபார்முலாஸ் தான் ப்ராடக்டை சம்மாக சேஞ்ச் பண்ணும்போது சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டுமே சைனாக வரக்கூடிய ஃபார்முலா. இப்போ 2 sin a sin b இருக்குது. நமக்கு என்ன வேணும்னா ரெண்டுமே சைன் மட்டும் தான் இருக்குது, 2 வரல. இப்போ 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கிட்டா sin a sin b equal to 1/2 cos a minus b minus cos a plus b. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin a by 8 sin 3a by 8. அப்போ sin a by 8 sin 3a by 8. ஸோ ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக a by 8ஐயும் பிக்கு பதிலாக 3a by 8ஐயும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ 1/2 cos ஆஃப் a minus b, ஏக்கு பதிலாக a by 8 மைனஸ் பிக்கு பதிலாக 3a by 8 மைனஸ் cos ஆஃப் a plus b. ஸோ cos ஆஃப் ஏக்கு பதிலாக a by 8ஐயும் பிக்கு பதிலாக 3a by 8ஐயும் ரிப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எது மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதுன்னா ஃபார்முலாஸ் மட்டும் 2 sin a sin b equal to cos a minus b minus cos a plus b. 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம கொஷினில் 2 கொடுக்கல. ஸோ 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கிட்டோம். கொஷின் எழுதிக்கிட்டு ஏக்கு பதிலாக a by 8ஐயும் பிக்கு பதிலாக 3a by 8ஐயும் ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 cos ஆஃப் டினாமினேட்டரில் சேமாக இருக்குது. ஸோ மேலே மைனஸ் பண்ணும்போது a minus 3a minus 2a by 8 minus cos a by 8 plus 3a by 8. டினாமினேட்டரில் காமனாக இருக்குது, நியூமினேட்டர் ப்ளஸ் பண்ணும்போது a plus 3a 4a by 8. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 டைம்ஸ் இங்கே 4 டைம்ஸ். ஸோ மைனஸ் a by 4 மைனஸ் ஆஃப் காஸ் 4 டேபிள் டிவைட் பண்ணால் 1 டைம் இங்கே 2 டைம்ஸ். ஸோ a by 2 cos ஆஃப் மைனஸ் தீட்டா, cos ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா.
ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை ஃபோர் ஈக்குவல் டு காஸ் ஏ பை ஃபோர் மைனஸ் காஸ் ஏ பை டூ. இங்கே ப்ராடக்டாக கொடுத்துருக்கிற வேல்யூவை சம் ஆர் டிஃப்ரென்ஸாக மாற்றும் போது 1/2 காஸ் ஏ பை ஃபோர் மைனஸ் காஸ் ஏ பை டூ. கொஷின் நம்பர் 1ல் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏ. இப்போ இங்கே என்னவா இருக்குன்னா ப்ராடக்டாக இருக்குது, காஸ் அண்டு சைன் ப்ராடக்டில் இருக்குது, அதை சம் ஆர் டிஃப்ரென்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ காஸ் ஏ அண்டு சைன் பி இந்த மாதிரி ஃபார்முலா என்ன வருதுன்னா 2 காஸ் ஏ சைன் பி, 2 காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். ஏன்னா கொடுத்துருக்கிற கொஷனில் 2 வரல, ஸோ 2 அப்போ டிவைடாக மாற்றிக்கிட்டா காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏ. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக 60 டிகிரி ப்ளஸ் ஏவையும் பிக்கு பதிலாக 120 டிகிரி ப்ளஸ் ஏவையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏக்கு பதிலாக 60 டிகிரி ப்ளஸ் ஏ எடுத்துக்கலாம், ப்ளஸ் பிக்கு பதிலாக 120 டிகிரி ப்ளஸ் ஏ. இப்போ இங்கே 120 டிகிரி ப்ளஸ் ஏ. இந்த ஃபார்முலாவில் மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. இப்போ மைனஸ் பண்ணும்போது ஏக்கு பதிலாக 60 டிகிரி ப்ளஸ் ஏ மைனஸ் ஆஃப் 120 டிகிரி, தென் மைனஸ் ஆஃப் ஏ. 1/2 சைன் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2a மைனஸ் ஆஃப் 60 degree minus 120 degree equal to minus 60 degree. So plus a and minus a cancel. 1/2 sin 180 plus theta. நம்ம ஆல்ரெடி 4.1ல பார்த்த ஃபார்முலா sin 180 degree plus theta. 180 ப்ளஸ்ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சைன் அங்கே நெகட்டிவ். 180 வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது, ஸோ சைன் தீட்டா. அதே போல் இங்கே சைன் 180 ப்ளஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் சைன் 2a ப்ளஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் சைன் 60 டிகிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 sin 2a plus sin 60 degree equal to root of 3/2. So 1 into root 3, 2 into 2 இங்கே 4. நம்ம கொடுத்துருக்கிற ப்ராடக்டை சம்மா சேஞ்ச் பண்ணிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் cos 7a/3 sin 5a/3. இங்கே cos a into sin b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 2 cos a sin b. ப்ராடக்டை சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது sin a plus b மைனஸ் sin a மைனஸ் b. ஸோ 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். cos a sin b ஈக்குவல் டு 1/2 sin a plus b மைனஸ் sin a மைனஸ் b. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 7a/3 sin 5a/3. டைரெக்டாக இங்கே 1/2 எடுத்துக்கலாம். ஏக்கு பதிலாக 7a/3ஐயும் பிக்கு பதிலாக 5a/3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் சைன் ஏக்கு பதிலாக 7a/3 மைனஸ் பிக்கு பதிலாக 5a/3. ஸோ 1/2 சைன் ஆஃப் ப்ளஸ் பண்ணும்போது டினாமினேட்டரில் 3a காமன் எடுத்துக்கலாம். 7a ப்ளஸ் 5a 12a மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் 7a மைனஸ் 5a 2a/3. 3 டேபிளை கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இங்கே 4 டைம்ஸ். ஸோ 1/2 எடுத்துக்கிட்டு சைன் ஆஃப் 4a மைனஸ் சைன் ஆஃப் 2a/3. இது நம்ம கொடுத்துருக்கிற ப்ராடக்டை டிஃப்ரென்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் சப்டிவிஷன் காஸ் 7 தீட்டா சைன் 3 தீட்டா. நமக்கு இங்கே வேல்யூஸ் மாறி வரலாம். ஃபஸ்ட்டு காஸ் வரலாம், செகண்டு சைன், ஆர் ஃபஸ்ட்டு சைன் செகண்டு காஸ். ரெண்டுமே காசாக வரலாம், ரெண்டுமே சைனாக வரலாம். ஸோ எதை கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ண மாதிரி நம்ம இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட் நமக்கு காஸ், செகண்ட் சைன் வந்திருக்கு. ஸோ 2 cos a
sin b கான ஃபார்முலா 2 cos a sin b equal to sin a plus b minus sin a minus b. 2 இங்கே டிவைடாக மாற்றிக்கிட்டா cos a sin b equal to 1 by 2 sin a plus b minus sin a minus b. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் ஏக்கு பதிலாக 7 தீட்டாவையும் பிக்கு பதிலாக 3 தீட்டாவையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 by 2 sin of ஏக்கு பதிலாக 7 தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக 3 தீட்டா மைனஸ் sin a minus b ஏக்கு பதிலாக 7 theta bக்கு பதிலாக 3 theta. So 1 by 2 sin of 7 theta plus 3 theta 10 theta minus 7 theta minus 3 theta 4 theta. Second sum, express each of the following as product of sin and cosine. First sumல ப்ராடக்டாக கொடுத்தாங்க, அதை சம்மாவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணும். இந்த சம்மில் சம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம், அதை ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே ரிவர்ஸ். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக கொடுத்துட்டு அதை சம்மாவும் டிஃப்ரெண்ட்ஸாகவும் மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். செகண்ட் சம்மில் சம் கொடுத்துருக்கலாம் ஆர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கலாம், அதை ப்ராடக்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்து 4 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் sin a ப்ளஸ்ஸு sin 2a ரெண்டுமே இங்கே சைனாக வந்திருக்கு. ஸோ சம் ஆர் டிஃப்ரென்ஸில் ரெண்டுமே சைனாக வந்தால் அதை ப்ராடக்டாக மாற்ற என்ன ஃபார்முலா? sin c ப்ளஸ் sin d ரெண்டுமே சைனாக வரும்போது sin c ப்ளஸ்ஸு sin d ஈக்குவல் டு 2 sin c ப்ளஸ் d பை 2 cos c மைனஸ் d பை 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சம்மை ப்ராடக்டாக மாற்ற ரெண்டுமே சைனாக கொடுக்கும்போது, ஸோ சம் வேல்யூ இங்கே ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணும்போது sin c ப்ளஸ் sin d ஈக்குவல் டு 2 sin c ப்ளஸ் d பை 2 cos c மைனஸ் d பை 2. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஷனில் sin a ப்ளஸ் sin 2a ஈக்குவல் டு இதில் சிக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், டிக்கு பதிலாக 2ஏவை ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 sin ஆஃப் சிக்கு பதிலாக ஏவையும் டிக்கு பதிலாக 2ஏவையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம் பை 2. காஸ் ஆஃப் சிக்கு பதிலாக இ மைனஸ் டிக்கு பதிலாக 2a பை 2. 2 sin ஆஃப் a ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 3a பை 2. காஸ் ஆஃப் a மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் a பை 2. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் அந்த ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பாசிட்டிவாக கிடைக்கும் காஸ் தீட்டா. ஸோ காஸ் a பை 2. ஸோ 2 sin 3a பை 2 காஸ் a பை 2. இது கொடுத்துருக்கிற சம்மை ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கும். இதே மாதிரி தான் சம்மை ஆர் டிஃப்ரென்ஸோ கொடுத்துட்டு அதை ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு 4 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லா சம்மையும் சால்வ் பண்ண முடியும். ரெண்டுமே சைனாக கொடுத்துருக்காங்களா, ரெண்டுமே காசு தான் வந்திருக்கா, ஆறு காசு அண்ட் சைன் அண்டு காசு, இது போல் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷனில் காஸ் 2a ப்ளஸ் காஸ் 4a இங்கே ரெண்டுமே காசாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூ காஸ் சி ப்ளஸ் இன்னொரு வேல்யூ காஸ் டி. இப்போ காஸ் சி ப்ளஸ்ஸு காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. ரெண்டுமே காசாக வரும்போது ஒரு வேல்யூ காஸ் சி இன்னொரு வேல்யூ காஸ் டி. அதில் 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. இது எல்லாத்துக்கும் மெயின் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலா எழுதிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். காஸ் 2c ப்ளஸ் காஸ் 4a, சிக்கு பதிலாக 2aவையும் டிக்கு பதிலாக 4aவை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி, சிக்கு பதிலாக 2a டிக்கு பதிலாக 4a பை 2. காஸ் சி மைனஸ் டி, சிக்கு பதிலாக 2a மைனஸ் டிக்கு பதிலாக 4a பை 2. ஸோ 2 காஸ் ஆஃப் 2a plus 4a na 6a by 2. Cos of 2a minus 4a na minus 2a by 2. So 1 time inge 3 times. So 2 cos 3a 2 cancel na cos of minus a. நமக்கு தெரியும் cos and the even function. So cos of minus theta equal to cos theta. So இங்க cos a னு கிடைச்சிரும். கொடுத்திருக்கிற சம் இங்க ப்ராடக்டா சேஞ்ச் பண்ணிருக்கும். Third subdivision, sin 6 theta minus sin 2 theta. Sum or difference ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணும்போது
ஒன்று சைன் வரும் அல்லது காஸ் வரும். ஒன்று ரெண்டுமே காஸ் வந்து ப்ளஸ் வரலாம், ரெண்டுமே காஸ் வந்து நெகட்டிவ் வரும். இன்னொன்று ரெண்டுமே சைன் வந்து ப்ளஸ் வரலாம், ரெண்டுமே சைன் வந்து நெகட்டிவ் வரும். அதில் நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிடணும். ஒன்ஸ் இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கலாம். ஒன்று சைன் வந்து ப்ளஸ்ஸு ஆர் சைன் வந்து இங்கே மைனஸ். ரெண்டுமே காசு வந்து ப்ளஸ்ஸு, ரெண்டுமே காசு வந்து மைனஸாக இருந்தால் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் இங்கே ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். அதே இங்கே என்ன வரும்னா ஒன்று ரெண்டுமே காஸ் ஆர் ரெண்டுமே சைன், ஒரு சைன் ஒரு காஸ் ஆர் ஒரு காஸ் ஒரு சைன் ப்ராடக்டாக கொடுத்து அதை சம்மாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ முதல் என்ன பண்ணோம், ஃபார்முலாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் இந்த 4 பேசிக் ஃபார்முலா படிச்சிடணும். அதுக்கப்புறமா ப்ராடக்டை சம்மாக சேஞ்ச் பண்ணுற ஃபார்முலா, தென் சம்மை ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணுற ஃபார்முலாஸ். இதை ஃபுல்லாகவும் படிச்சுட்டு சம்மை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாகவே புரியும். சைன் 6θ மைனஸ் சைன் 2θ ரெண்டுமே சைனாக வந்துருக்கு நெகட்டிவ். ஸோ சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 cos c plus d by 2 sin c minus d by 2. இப்போ sin c plus sin d ன்னு வரும்போது 2 cos c plus d by 2 sin c minus d by 2. கொஷனில் sin 6θ minus sin 2θ. இப்போ cக்கு பதிலாக 6θவையும் dக்கு பதிலாக 2θ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 cos of c plus d, cக்கு பதிலாக இங்கே 6θவையும் டிக்கு பதிலாக 2θ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸு, அதே டைம் இங்கே மைனஸ். 2 cos of 6θ ப்ளஸ் 2θனா 8θ by 2, சைன் ஆஃப் 6θ மைனஸ் 2θனா 4θ by 2. இப்போ 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் இங்கே 4 டைம்ஸ், அகெயின் இங்கே 2 டைம்ஸ், தென் 2 ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் இங்கே 2 டைம்ஸ். ஸோ 2 cos of 4θ அண்ட் சைன் ஆஃப் 2θ. Fourth subdivision cos 2θ minus cos θ. ஸோ காஸ்லேயே இங்கே மைனஸாக வந்துருக்கு. ஸோ cos c மைனஸ் cos dக்கான ஃபார்முலா மைனஸ் 2 sin c plus d by 2 sin c minus d by 2. cos c minus cos dன்னு வரும்போது மைனஸ் ஆஃப் sin 2 times sin c plus d by 2 sin c minus d by 2. ப்ளஸ் சிக்கு பதிலாக 2θவையும் டிக்கு பதிலாக θவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 சைன் ஆஃப் சிக்கு பதிலாக 2θ, டிக்கு பதிலாக θ, 2θ ப்ளஸ் θ by 2 சைன் ஆஃப் சிக்கு பதிலாக 2θ மைனஸ் டிக்கு பதிலாக θ by 2. ஸோ மைனஸ் 2 சைன் ஆஃப் 2θ ப்ளஸ் θ 3θ by 2 சைன் ஆஃப் 2θ மைனஸ் θனா θ by 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் minus 2 sin 3θ by 2 and sin of θ by 2. எக்ஸாம்பிள் 4.14 அண்டு 4.18 அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம் நம்ம எந்த அளவு ட்ரை பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.